ஹலோ மை டியர் குக்கிங் காம்ரேட்ஸ். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னா அது பானிபூரி தான். பட் கடையில் பானிபூரி சாப்பிட்றப்போ அது ரொம்ப ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு கொஷின் மார்க் தான். பிகாஸ் அதில் என்ன தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதோட ஹைஜீன் என்ன எதுவுமே தெரியாது. பட் நம்ம வீட்டிலேயே இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். நான் இதை ரெண்டு ஃபில்லிங் வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக தயிர் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னும் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவதோடு சேர்த்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஸ்டிஃப் மாவாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும் இது சப்பாத்தி மாவோட. அப்போனா தான் நம்மளுக்கு பானிபூரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ இதை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் விட்டுட்டு அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி சைடில் வச்சுருங்க. இன்னொரு பக்கம் நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து நல்லா மசிச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே உப்பு, நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கின புதினா, மல்லி இலை ரெண்டுமே சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொட்டேட்டோவோட மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற பொட்டேட்டோ ஃபில்லிங். ஸோ அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச மாவை ஒரு வட்டகை வச்சு லைட்டாக அமுத்தி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான சர்க்கிள்ஸில் நம்மளோட பானிபூரி மாவு தயாராகிடும். ஸோ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஆயில் சைடில் ஹீட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அழகாக உப்பி வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா பானிபூரியும் சூப்பராக தயாராகிடும். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பானிபூரியும் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதுக்குள்ளே வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் புதினா தண்ணி. ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டையும் அதோட மிக்ஸ் பண்ணி உப்பு மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா புதினா தண்ணியும் தயார். இப்போ இது 3ஐயும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா டக்கராக இருக்கும். பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.